ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலுக்குள்ள நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, நாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த வசனத்தையும் படிங்க. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் வந்து மனுஷனை ஞானமாய் படைத்தார், அவரு சாயலாய் படைத்தார். இன்னைக்கு எந்த அவயங்களை எங்கெங்க வைக்கணும்னு சொல்லி வைத்திருக்கார். கண்ணு வந்து சரீரத்துக்கு விளக்காய் இருக்கு. அப்ப கண் சரியா இருந்தா சரீரம் முழுவதும் சரியா இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்க்க உலகத்துல அத்தனை காட்சிகள் நம்ம பார்க்கோம். அது நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு இருந்தா நலமா இருக்கும். கண்ணில் பார்க்கறதால நம்ம இச்சித்தோம்னு சொன்னா இப்படி சாலமோனுடைய வாழ்க்கையை அவன் பாரு, அவன் இச்சித்தனால்தான் அத்தனை மனைவி கட்டினான். நாம அப்படி இச்சிக்க கூடாது. அப்ப தேவன் வந்து ஒவ்வொரு அவயத்தையும் ஒவ்வொரு இடத்துல வைத்திருக்கார். இந்த நாவுக்கு மட்டும் பாருங்க, விசேஷமாய் இந்த நாவுக்கு எவ்வளவு பாதுகாப்பு வைத்திருக்கான்னு பாருங்க. நாவு 32 பற்கள். அப்ப 32 ஒரு அரணை போல இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. அதையும் பாருங்க, தண்ணிக்குள்ள எப்படி தாமரை அந்த தண்ணிக்குள்ள இருக்குது போல அது ரொம்ப சூடாகாதபடி அது தண்ணீர் அந்த நம்ம அந்த எச்சிலுக்குள்ள அதில் வைத்திருக்கா. அதை மட்டும் உதடு. அப்ப எவ்வளவு காவல் வைத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, நாவை நம்ம அடக்கிட்டோம்னா இந்த உலகத்துல பெரிய பிரச்சனையும் வராது. அதான் நான் சொன்னேன், பெரிய ஆயுதம் எதுன்னு சொன்னா இந்த நாவு தான். இந்த நாவை கொண்டு நல்லதா பேசினோம்னா நல்லதான் நடக்கும். நாவனால குடும்பத்துல வர பிரச்சனைகளே இந்த நாவுனால தான். மாமியார் மருமகள் சண்டை, எந்த ஒரு காரியம் வந்தாலும் சின்ன ஒரு காரியத்துக்கு இந்த நாவு தான். நாவை அடக்கி அமைதியா நம்ம இருந்து விட்டோம்னா பிரச்சனையே வராது. அப்ப வேதம் நமக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல இந்த வேதானது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக, உலக ஒட்டுமொத்த மனுஷனுக்காக. இது கிறிஸ்தவனுடைய புத்தகம் அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இதை நம்ம படித்தோம்னு சொன்னா, இதை பற்றி நம்ம நடந்தோம்னு சொன்னா தவறான காரியத்தில் நடந்து விட மாட்டோம். அப்போ ஒவ்வொன்றையும் என்னென்ன எழுதப்படணும், என்னென்ன ஒரு மனுஷனுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் எழுதி வைத்து நம்ம கையில கொடுத்துருக்கிறார். அப்போ தேன் நம்ம வீட்டில் இருக்கிறது போல தேனை வந்து நம்ம இருக்கு, எங்கள் வீட்டில் தேன் இருக்குன்னு சொல்லி நம்ம வச்சு விடாதபடி அதை எடுத்து சுவைத்து பார்த்தா அதோடைய டேஸ்ட் தெரியும். அதே போல வேதத்தில் நம்ம வீட்டில் வைத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அப்போது தேவன் நம்மளோடு இடைப்படும், வார்த்தையோடு இடைப்படும். ஜீவனுள்ள தேவன் எப்படி பேசுவாரு? வார்த்தையோடு பேசுவார். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை நம்ம பார்க்க நாவு. அப்போ இந்த இதில் பார்க்கும்போது அதுக்கு மேலான வசனங்களை நம்ம படிப்போம். 2வது வசனத்திலிருந்து நம்ம படிப்போம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானவனானால் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அதுக்கு அடுத்த வசனத்தையும் கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான பாருங்க எவ்வளவு ஊமையா ஆண்டவர் சொல்றாரு. அப்போ குதிரை இருக்கு, அந்த குதிரை சும்மா அது போன போக்கில் போகும். அது சரியான வழிக்கு நடத்தணும் அப்படிங்கிற அந்த எஜமான் என்ன செய்வாருச்சுன்னா, அது கடிவாளம் போட்டு எந்த வழிக்கு வடக்க போகணும் தெற்க போகணும்னு சொன்னா அது எந்த இடத்துக்கு அதை வந்து திருப்புறா அங்கே திருப்பா. அது மாதிரி நம்மளுடைய எஜமானாய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் போகிற வழிகளை நம்ம போனோம்னு சொன்னா நமக்கு ஒரு கடிவாளம் போடணும். உலக மனிதனை போல நாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஞானத்தை எடுத்த பிள்ளைகளும் இதுக்கு முன்னாடி எப்படியோ நம்ம வளர்ந்துருப்போம், எப்படியோ போயிருப்போம். நமக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். ஆண்டவருக்குள்ள நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படிங்கிற வயிறு நமக்கு ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கு. அப்ப நாம என்னன்னா நம்ம சுய இச்சவன் நம்ம சுகமா எங்கேயும் கால் போன போக்கில் போய்விடக்கூடாது. பயந்து கர்த்தருக்கு பயந்து ஜீவன், அதுதான் ஒரு கடிவாளம். அப்ப குதிரை வந்து தன் இஷ்டத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னா அது கடிவாளம் போட்டது எஜமான் எங்க சொல்றாரோ எங்க போக சொல்றாரோ அதன்படி நடக்கு. அப்போ நாம் நம்ம எஜமானாகிய ஆண்டவருக்கு அவர் சொல் கேட்டு அவர் எங்க போக சொல்றாரோ என்ன வார்த்தையை சொல்ற போறாரோ எதன்படி நம்ம நடக்கணும்னு சொல்லி சொன்னா அதன்படி நடக்கணும்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு பெரிய கப்பல் தான். அந்த கப்பலை வந்து திசை திருப்புறதுக்கு ஒரு சின்ன ஒரு நங்கூரம், ஒரு சுக்கான். அதுபோல இந்த சரீரங்களுக்கு ஒரு சின்ன அவயம் தான் நாக்கு. அந்த நாக்கை நம்ம அடக்கி கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பெருசாகி நடக்க முடியும். நிறைய காரியம் அதில் வந்து யாக்கோபின் புத்தகத்தில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியம் இருக்கு. இதுல அப்போ நம்ம இந்த நாவை எப்படி செய்யணும், நம்ம அடக்கி கொண்டு எவ்வளவு காரியம் எவ்வளவு பிரச்சனை நம்ம திட்டுறான், என்னென்னமா காரியம் நம்ம வந்து அடக்கி கொண்டு நம்ம மாமியார் திட்டுறாங்க, இல்லை கணவர் திட்டுறாங்க, மனைவி திட்டுறாங்க, பிள்ளைங்க திட்டுறாங்க, வாத்தியார் திட்டுறாங்க, ஊழியக்காரர் திட்டுறானா நான் அமைதியை நம்ம இருந்தோம்னா சாதித்து விடலாம். இதில் ஒரு காரியத்தை பாருங்க, சங்கீதம் 34 12ஆம் வசனத்தை படிங்க. செய்து ஈடித்த நாட்கள் தான் நம்ம வந்து நாவை ஆட்கொள்ளும். இன்னொரு பாருங்க, சங்கீதம்
போறோம். பாருங்க அவரு எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப கபடி வசனிப்புக்கு நம்ம காத்து நடக்கணும். நாவு தான். நாவை நம்ம சரியா நம்ம பாதுகாத்தோம்னா தேவன் பாருங்க எல்லா வார்த்தைக்கும் படிச்சுன்னா அப்ப இந்த நாக்குக்கு மட்டும் எவ்வளவு காவல் வைத்திருக்காரு. அப்ப அது முக்கியப்படுத்தி வைத்திருக்கா. அவ்வளவு ஞானமாய் படைத்த தேவன். அப்ப அவர் சொல்படி நடக்கும்னா அந்த நாவை வீணான காய்க்கு நம்ம பேசிவிடக்கூட. ஒரு வார்த்தை சொன்னான்னா அவன் காலம் முழுவதும் அவன் வந்து அதை வைத்துக் கொள்வான். இன்னைக்கு நாவினால் சுட்ட தீனால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் நாவினால் சுட்ட வடு அப்படின்னு. அப்படின்னா அந்த ஒரு அடி அடிச்சுட்டா கூட அந்த அடி வலி இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் நாவினால் சுட்ட மாதிரி காலமும் இந்த வார்த்தையை சொன்னானே இந்த வார்த்தையை சொன்னானே அதுதான் பெரிய ஆயுதம். அப்போ அதுக்கு நமக்கு என்ன சொன்னால் அது பயங்கர வைராக்கியத்தை கொண்டு விடும். அப்போ நாவை நம்ம அடக்கி கொண்டோம் அப்படின்னா நம்ம சரீரத்தையே அடக்கி கொண்டது போல தான். எப்படி அந்த கப்பலை அந்த அவ்வளோ பெரிய கப்பலை சின்ன சுக்கானை கொண்டு திருப்பது போல, குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டுறது போல நாம் நம்முடைய எஜமானனுக்கு அந்த தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நாம் நடந்தோம் ஆனால் நம்ம முழு சரீரத்தை காத்துக்கும் நமக்கு ஆயுசு நாட்கள் கூடும். இன்னொரு வார்த்தை சங்கீதம் 140 3ஆம் வசனத்தை படிக்கும். அந்த சர்ப்பத்தை போல் பொறுமையாக அவங்க நாவுக்கு கீழே விஷம் இருக்கு. அப்புறம் நம்மளுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு வாயின் வார்த்தை பிறர் காயங்களை ஆற்றணும். நம்ம பேசுகிற வார்த்தை பிறர் காயங்களை ஆற்றுகிறதா? நம் வாயிலிருந்து கிறிஸ்தவ பிள்ளைகள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வர வேண்டும், நல்ல பேச்சுக்கள் வர வேண்டும். அவங்க அன்னைக்கு ஐயா சொன்னாரு நீங்க பேசி கொண்டதை கேட்டோன்னா இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு போலீஸ் சொன்னாருன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அப்போ நம்மளோட வார்த்தை நம்ம பேசும் பொழுதே இவன் கிறிஸ்தவன் தானா அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும் போதே நீ இயேசோட அவரோட சீசர் தாங்கன்னு சொல்லி சொன்ன. ஏன்னா வார்த்தை ஏசப்பாப்பா போலே அந்த வார்த்தை இருந்தது. அப்போ நம்முடைய வார்த்தையும் ஏசப்பா போலே அந்த வார்த்தை இருக்கணும். அந்த பாம்பின்கள் விஷம் இருந்தது போல நம்ம விஷம் ஒருத்தரும் பார்த்தா அந்த வார்த்தை அப்படி விஷம் போல இறங்கும். அந்த மாதிரி பேசிடுவாங்க. நான் அப்படி பேசக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நாவை குறித்து தெளிவா பேச. அப்ப நாவை நம்ம அடக்கி கொள்ளணும். கடைசியில ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிப்போம். அது கீழே பார்க்கும்போது 10-11 இன்னைக்கு நாம இருக்கோம். ஒரே ஊற்றுல வந்து உப்பு தண்ணியும் தித்திப்பான தண்ணி வருமா? அப்போ ஆண்டவர் நம்மளோட வாயிலிருந்து சபித்தலும் துதித்தலும் இருக்கக்கூடாது. நாம் ஒருத்தர் ஆசீர்வாதம் நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்க. நம்ம யாருக்கு நம்ம எந்த வீட்டுக்கு நம்ம போவோங்களோ அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. அப்போ நம்மளோட வாய் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆசீர்வாதமான வாயா இருக்கணும். அந்த நம்ம அப்போ வந்து நம்ம ரெண்டு தான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னா எப்படி ஒரே தண்ணியில் 2 தண்ணி போல நமக்கு ஒரே தண்ணி ஒன்று தித்திப்பா இருக்கணும், உப்பா இருக்கணும். அப்போ நாம் எப்பேற்பட்டவங்களா இருக்கோம்? தித்திப்பான தண்ணியை தான் விரும்புவாங்க. அவங்க ஒரே ஊற்றுல வந்து 2 விதமான தண்ணி வராது. அப்போ இந்த வாயில வந்து ஆண்டவரை துதிக்கவும் செய்கிறோம், அடுத்தவரை சபிக்கவும் செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட காரியம் நம்மகிட்ட வரக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க நாம்னா நம்மளோட வாயின் வார்த்தை அதை கேட்டு இவன் கிறிஸ்தவங்கிற மற்றவங்களை உணரணும். நம்மளை பேசுகிற வார்த்தை அவனை ரட்சிப்புகளை நடத்தணும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனாய் நம்ம வாழும்போது தேவன் நம்மளோட பிரியமா இருப்பார். எப்படி அந்த தண்ணீர் எப்படி தித்திப்பா இருக்கிற போது உப்பா இல்லாமல் தித்திப்பா இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பேச்சும் நம்ம நடக்கையும் நம் செயல்பாடுகளும் நம்முடைய கிரியைகளும் அந்த நல்ல தண்ணீர் போல நம்ம இருந்தோம். ஆனால் தேவனை நம்ம உலகத்தை மனுஷனை நம்ம ஆண்டவர் பக்கம் நம்ம திருப்பக்கூடும். அதனால நாவை நம்ம அடக்குவோம். நாவை வீணான பேச்சுக்கு திருப்பக்கூடாது. கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்து வார வார்த்தை மனுஷன் மற்ற அவருடைய காயங்கள் ஆற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.